2 நாள் முன்னாடி, அதாவது அக்டோபர் 23 இண்டோரில் அக்கீல் கான் அப்படிங்கிற ஒருத்தர் 2 ஆஸ்திரேலியன் உமன் கிரிக்கெட்டர்ஸை மொலஸ்ட் பண்ணியிருக்காரு, ஹராஸ் பண்ணியிருக்காரு. ஹோட்டல்லேருந்து கெஃபேக்கு போகிற வழியில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கான ப்ரூஃப் சிசிடிவி ஃபுட்டேஜில் கேப்சர் ஆயிருக்கு. பேசிக்காகவே நம்ம நாட்டில் உமன் சேஃப்டியும் ஒஸ்ட்டு, ஜுடிஷியரியும் ஒஸ்ட்டு. ஆனால் இந்த குற்றத்தை பண்ண அக்கீல் கான் ஒரு ரிப்பீட் அஃபெண்டராக இருந்திருக்காரு. அதாவது இந்த மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணியிருக்காரு. கண்டினியூஸாக இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஆனாலும் நம்ம நாட்டோட ஜுடிஷியரி அவரை பெயிலில் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு தொடர்ந்து பெயில் கிடைச்சா இப்படி தான் நடக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க நம்ம இந்தியன் ஜுடிஷியரியை நினச்சி. காசு இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், பவர் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், காசு இல்லாதவனுக்கு ஒரு நியாயம், பவர் இல்லாதவனுக்கு ஒரு நியாயம். அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து, அதாவது ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவை ட்ரஸ்ட் பண்ணி, இந்தியா மேலே ஃபெய்த் வச்சு, இந்தியாவோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பிலீவ் பண்ணி. ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறப்போ மற்ற கண்ட்ரிஸ் இந்தியாவை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சேஃப்டியாக இல்லாத கண்ட்ரியில் நாங்கள் எதுக்கு கிரிக்கெட் விளையாட வரணும், சேஃப்டியாக இல்லாத கண்ட்ரியில் நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இது உண்மையாகவே ரொம்ப வருத்தமான விஷயம். கிரிக்கெட் மாதிரி ஒரு மேஜர் லைம் லைட்டில் இருக்கிற ஸ்போர்ட்டோட பிளேயர்ஸ்க்கே இந்த நிலமை அப்படின்னா, மற்ற ஸ்போர்ட்டில் இருக்கிற பிளேயர்ஸோ இல்லை காமன் பீப்புளுக்கோ என்ன நிலமைன்னு யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம் பத்தாதுக்குன்னு சோஷியல் மீடியாவில் அந்த பையன் ஒரு முஸ்லீம்னால தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. ரிலீஜியன் வைஸாக ஹிந்துவாக இருந்தால் என்ன, முஸ்லீமாக இருந்தால் என்ன, கிறிஸ்டியனாக இருந்தால் என்ன, இங்கே ரிலீஜியன் முக்கியம் கிடையாது. தப்பு பண்ணியிருக்கான், அதுதான் முக்கியம். அதை புரிஞ்சுக்காமல் இவ்வளோ இம்மெச்சூராக, இர்ரெஸ்பான்சிபிளாக நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.